ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செம ருசி சேனலில் தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம கடையில் வாங்குகிற தந்தூரி சிக்கன் மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இதுக்கு 1.5 கிலோ சிக்கனை வந்து கடையிலேயே தந்தூரிக்குன்னு சொல்லி கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு லெமன் ஃபுல்லாக எடுத்து அதோட சாறை எடுத்து நல்லா பிழிஞ்சு நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு என்னென்ன மசாலா தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து இதில் நமக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நம்ம ஏற்கனவே மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அதுவே வந்து உங்களுக்கு நல்லா காரமாக இருக்கும். வெந்தயக்கீரை, கஸ்தூரி மேத்தி ஒரு 1 டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே 1 ஹவர் எடுத்து வச்சோம் அப்படின்னா அது நல்லா சாஃப்ட் ஆயிடும். சிக்கன் உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மேக்ஸிமம் 1 ஹவர் நம்ம வச்சா போதும். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு நல்ல அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அது நான்ஸ்டிக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒட்டாது. அப்படி இல்லைன்னா ஒரு அடி கனமான பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சிக்கனை ஃபுல்லாக அதில் எடுத்து வச்சிடலாம். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆயிலோ இல்லை நெய்யோ ஆட் பண்ண வேணாம். 1 ஸ்பூன் நெய் மட்டும் போதும், அது வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக. பாருங்கள், இப்போ வந்து எல்லா சிக்கனையும் நான் அதில் எடுத்து வச்சிடுறேன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த தயிரும் நம்ம வந்து இப்போ சிக்கனில் வந்து தண்ணி விடும், அந்த தண்ணியுமே போதுங்க இதுக்கு சிக்கன் வேகிறதுக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க மசாலாலாம் எடுத்து அந்த சிக்கன் மேலேயே விட்டுருங்க. இப்போ தான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சிக்கன் வெந்துடும். பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா வந்து எந்த தண்ணியுமே ஊற்றலை. அதில் இருக்க தயிர்லையும் அந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலையுமே வந்து சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஒரு கம்பியில் கோர்த்து நம்ம டேரெக்டாக ஃப்ளேமில் வச்சு அதை எடுத்துடலாம். நீங்கள் பாருங்கள், ஒரு பெரிய கம்பியாக எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் முறுக்கு புளி எடுக்கிறதுக்கெலாம் நம்ம கம்பி வச்சுருப்போம் இல்லையா, அந்த கம்பியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் ஃப்ளேமில் காமிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல்கா பண்ணுறதுக்குன்னு நம்ம வந்து ஒரு கம்பி மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, அதில் கூட நீங்கள் டேரெக்டாக வச்சு நீங்கள் செய்யலாம். இந்த மசாலா வந்து டேரெக்டாக அந்த ஃப்ளேமில் வந்து நம்ம காட்டும்போது அந்த மசாலோட வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சிக்கனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் டேரெக்டாக அப்படி ஃப்ளேமில் காமிச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த ஃபுல்கா ரெடி பண்ணுற கம்பியில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துட்டு இன்றைக்கி வந்து நான் எந்த கலரும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை காஷ்மீரி மிளகா பொடி இருந்தால் கூட அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கும். இல்லைன்னா கலர் தேவையில்லை அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் இருக்கும்.
கடையில் வாங்குற மாதிரி ரெட் கலரில் இருக்காது. நீங்கள் வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கடையில் வாங்குற மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ரெட் கலரில் கிடைக்கும். நம்மளோட தந்தூரி சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், நம்ம தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.